அன்பார்ந்த உறவுகளுக்கும் ஆருயிர் நட்பிற்கும் ஆசிரியர் ஆனந்தியின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ளதோ பிரார்த்தனை. பிரார்த்தனை என்றால் என்ன? கடவுளுக்கு செய்வது மட்டும் என்று நாம் நம்புகிறோம். இங்கே ஒரு சிறிய கதையை உங்களுக்கு விளக்குகின்றேன். செல்வந்தர் ஒருவர் முருகர் கோவிலுக்கு வண்டி நிறைய குலையாய் வாழைப்பழங்களை ஏற்றி அனுப்பினார். மறுநாள் கனவில் இறைவர் தோன்றி, எனக்கு 2 வாழைப்பழங்கள் மட்டுமே கிடைத்தன என்றாராம். உடனே செல்வந்தர் அதிர்ந்து போனார். தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு, முழு வாழைப்பழங்களையும் நீங்கள் கோவிலுக்கு கொண்டு செல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவர்கள் கூறினார்களாம், ஐயா, என்னை மன்னியுங்கள். வழியில் ஏழை வறியவர் மிகவும் பசியோடு எனக்கு 2 வாழைப்பழங்கள் வேண்டும் என்றாராம். அதனால் அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று கூறினாராம். இப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், அவர்கள் கொடுத்த 2 வாழைப்பழங்கள் மட்டுமே முருகனை சென்று அடைந்தது என்று. நாம் 108 தேங்காய்களை உடைக்கின்றோம், 108 இளநீர் அபிஷேகங்களை செய்கின்றோம், குடம் குடமாய் பாலை ஊற்றி வழிய விடுகின்றோம். இவையெல்லாம் நேரடியாக இறைவனை சென்று சேருமா? சிந்தியுங்கள் தோழர்களே. இங்கு ஒரு திருமூலரின் பாடலை உங்களுக்கு விளக்குகின்றேன். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதன் விளக்கம் என்ன? படத்தில் உள்ள தெய்வங்களுக்கு நாம் செய்வது நடமாடும் கோயிலான தெய்வங்களான மக்களுக்கு சென்று சேராது. அதையே நடமாடும் தெய்வங்களான மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்யும் தானமும் தர்மமும் நேரடியாக படத்தில் உள்ள இறைவனையே சென்று சேரும். மிக அருமையான விளக்கத்தை திருமூலர் கூறியுள்ளார். இது மட்டுமா? கிறிஸ்துவத்தில் பாருங்கள், நலிவுற்ற எம் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்த தானமும் தர்மமும் எல்லாம் எமக்கே செய்தீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திருக்குரானை பாருங்கள். தம் பொருளை இறைவன் மீதுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும், அனாதைகளுக்கும், வழிப்போக்கர்களுக்கும், யாசிப்பவர்களுக்கும் செலவு செய்வோரை நன்னெறியாளர்கள், அதாவது முத்தஹீன்கள், இறை விசுவாசிகள் என்று இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படி எல்லா மதமும் ஒன்றையேத்தான் போதிக்கின்றன. சிந்திப்போமா தோழர்களே? தானமும் தர்மமும் ஏழை எளியவருக்கு செய்யுங்கள், அது நேரடியாக இறைவனை சென்று சேரும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.